पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையான் நாள்தோறும் கேட்டு திருவுள்ளம் வகுக்கக்கூடிய திவ்ய நாமங்கள் 1000. அதில் ஒவ்வொரு திருநாமத்தின் ஆழத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்பர்களே, இப்பொழுது நான் 359வது திருநாமத்தின் விளக்கத்தை சொல்லப் போகிறேன். இந்த திருநாமம் மந்தார சுமனோ பாஸ்வான் என்பது. மந்தாரம் என்று ஒரு பூ அப்படி குப்புறு மனம் அடிக்குமா, கலர் அப்படியே கண்ணை பறிக்குமா. செம்பருத்தி பூ என்று சொல்கிறாள், சக்கச்சவையில் இருக்கும். அந்த பூ நிறைய அங்கங்கே திருவேங்கட கானகத்தில் இருக்குமா. அந்த பூக்களுக்கு வராக பெருமான்னா ரொம்ப இஷ்டம். வராக பெருமானுக்கு அந்த பூக்கள்லாம் இஷ்டம். ஹிரண்யனை சம்மரித்து பூமியை மீட்ட பிற்பாடு சிறிது நாள் ஓய்வெடுத்துக்கொள்ள ஒரு பூங்கா வேண்டும் மலையோடன்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மலை பூங்காவே கொண்டு வர சொல்லிட்டார். கருடனுக்கு உத்தரவிட்டு வராக பெருமான். அதனால வைகுண்டத்தில் உள்ள செய்குன்றம் தான் திருவேங்கடம். அது அங்கே ஆர்டிஃபிஷியல் குன்று. அந்த குன்றை எடுத்து வைத்தார். கருடன் கொண்டு வந்து வச்சுட்டார். அது சுவாமி புஷ்கரணி கரையில் அந்த குன்றில் உலாவரார் நம்ம வராக பகவான். இந்த ஹிரண்யனோட சண்டை போட்டு, ஹிரண்ய அக்ஷனோட சண்டை போட்டு ரத்தம் சிந்தின திருமேனி, அது மேலே சம்பருத்தி பூ வச்சுன்னு ஆனந்தமாக இருந்திருக்காரு. ஆகையினால அங்கே திருவேங்கடமுடையான் குடி வந்த பிற்பாடு திருவேங்கடமுடையான் பல மலர்கள் சூட்டுவதை பார்த்த வராகனையினார், ஏன்பா நீ இந்த மந்தார மாலை போட்டக்கூடாதா? சம்பருத்தி பூ சூப்பராக இருக்குமே உன்னுடைய நீலமேனிக்கு என்று சொன்னாராம். உடனே எம்பெருமான் சரி என்று அந்த மந்தார பூவை பூட்டி கொண்டான். வராக பகவான் சிரித்தார். என்னன்னு கேட்டான் திருவேங்கடமுடையான். மந்தாரம் என்பது சொர்க்கத்திலே உள்ள நந்தனவனத்திலே உள்ள மரங்களில் 5 மரங்கள் ஃபேமஸ்பா. பாரிஜாத்தம் அதில் 1, கல்பக விருட்சம் அதில் 1, மந்தாரம் அதில் 1. அந்த மந்தாரமில் இதை சூட்டின்னு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் நீ பாரிஜாதியும் சூட்ட போகிற. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த வரலாறு ஞாபகம் வருது என்று சிரித்தார் வராக மகான், வராக பெருமான். பகவான் யோசித்து பார்த்தான். ஓஹோ, பெரிய ஒரு வரலாறு வரப்போகிறது. அந்த வரலாறை வராகனே முன்னாடியே சொல்லிட்டார்.
நாரதருக்கும் அந்த வரலாறு ரொம்ப பிடிச்ச வரலாறு. ஏன்னா அந்த வரலாறின் பின்னணியில் ஒரு சண்டை இருக்கு. எங்கெங்கெல்லாம் சண்டை இருக்கோ அங்கெல்லாம் நாரதர் ரொம்ப குஷி ஆயிடுவார். அதனால பகவான் அந்த மந்தார மலர் மாலையோடு உலாவதை ரசித்தார். இந்த மந்தாரத்தின் பின்னணியிலே வரக்கூடிய மந்தாரத்தின் சகோதரனாகிய பாரிஜாதத்துக்காக பின்னணியிலே வரக்கூடிய சண்டையை, கலகத்தை நினைத்து பார்க்கிறார். பகவானுக்கு ஒரு பெயர் சூட்டுறார். மந்தார மாலை என்கிற மலர் மலர்வதற்கு ஏற்ற சூரியனாக திகழ்கிறாய் திருவேங்கடமுடையானே. உதய காலத்தில் சக்கஞ்சவேன்னு இருக்கும் சூரியன். அப்படி இந்த செம்பருத்தி பூனால ரிஃப்ளெக்ட் ஆகி நீ சக்கச்சவேல்னு இருக்க என்றெல்லாம் நாரதர் பகவானை கொஞ்சினார், குலாவினார், மகிழ்ந்தார். அதை வசிஷ்ட பகவானுக்கு 359வது திருநாமாக உபதேசமும் பண்ணிட்டார். அந்த மந்தார சுமனவ பாஸ்வான் என்று பெயர் வைத்தார். மந்தாரம் என்கிற மலருக்கு மலர்வதற்குரிய கதிரவனாக இருக்கக்கூடிய பகவான் என்று அதற்கு பொருளாயிற்று. எத்தனை புஷ்பங்கள் எம்பெருமானுக்கு! தோமாலை என்று அவன் ஒருவனுக்கே உரிய மாலை. அதை தவிர அந்த மாலைகளில் தரித்து கொண்டு தோமால சேவை கொடுத்து கொண்டு நித்தியானுசந்தானத்தை ரசிக்கிறான். அதில் பெரியாழ்வார் எம்பெருமான் கிருஷ்ணனை குழந்தையாக பாவித்து அவனுக்கு 8 வகை பூச்சூட்டவாராய் என்று செண்பக பூச்சூட்டவாராய், குறுக்கத்தி பூச்சூட்டவாராய் என்று இந்த பூக்களை தான் சுட்டி சுட்டி பார்த்து மகிழ்ந்தார். தன்னை யசோதையாக பாவித்த விட்டு சித்தனாகிய பெரியாழ்வார். திருவேங்கடமலையில் அத்தனை பூக்களும் அவனுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. இன்னும் ஒரு முறை இருக்குது. திருவேங்கடத்தில் பெண்கள் தலையிலே பூ சூட்டுவதில்லை. இங்கே கீழே இந்த மலர்களானவும் மலர்மகளாகிய லக்ஷ்மி தேவியின் கணவனான திருவேங்கடமுடியானுக்கு உரியவை என்று அவர்கள் பரமபக்தியோடு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த மந்தார மாலையின் தானமாக காட்சி தருகின்ற அழக இந்த திருநாமத்தின் மூலம் நாரதர் நமக்கு உணர்த்தி, பின்னாடி வரக்கூடிய பாரிஜாத மலரை அவன் எப்படி அபகரிக்கப் போகிறான்ங்கிற காட்சியை நினைச்சு பார்த்து சொல்கிறேன். வரப்போகிற கதை அது இப்போ உங்களுக்கு சொல்லலாமா? சொல்லலாம். பாரிஜாத்தம் என்பதாக ஒரு புஷ்பம். அது தேவலோகத்தின் நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து வரும். அதுக்கேன் பாரிஜாத்தம் என்று பெயர். நடாதுருமாளிங்கிற ஆச்சாரியன் அழகாக விளக்கம் கொடுக்கிறார். பிரபன்ன பாரிஜாத்தம் என்று ஒரு நூலை அவர் இயற்றினார். அதற்கு என்ன பாரிஜாத்தம் என்று பெயர் வைப்பதற்கு காரணம் என்ன என்று நூலின் நிறைவிலே சொல்கிறார். அசேஷாபேட்சிதம் எத்திர பரிதோ ஜாயத்தே சதாம் பிரபன்ன பாரிஜாதாக்கியா பிரபந்த பிரதிதோ புவி. மணியான ஸ்லோகம். அம்மாளுடைய கம்பீரமான எளிமையான சம்ஸ்கிருதம். நல்லவர்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அபேட்சிதங்கள் அதெல்லாம் வேண்டும் என்றால் கல்பக மரத்தின்கிட்ட போய் கேட்டால் கொடுக்குமா. அதே மாதிரி பாரிஜாதம் கொடுக்குமா. அந்த மரத்தை சுற்றி நின்று எதை கேட்டாலும் கிடைக்குமா. அசேஷாபேட்சிதம் எத்திர பரிதகா ஜாயத்தே சதாம். எந்த மரத்தின் சுற்றில அபேட்சிதங்கள் எல்லாம் வேண்டுவனெல்லாம் நல்லோர்களுக்கு கிடைக்குமோ அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் போல இருக்குது. அது அழகாக சொல்லிட்டார். நீ போய் ட்ரை பண்ணிட்டு வரலன்னு கிட்ட கேஸ் போடாத, நடக்காது. நீ சத்தா இருக்கியான்னு பார்த்துக்கோ. அதனால பரிதகா ஜாயத்தே என்பதனால பாரிஜாத்தம்னு பேர். இது சுற்றி நல்லது கிடைக்கிறது. பிரபன்ன பாரிஜாதாக்கியா பிரபந்த பிரதிதோ புவி. அதை போல பிரபன்ன பாரிஜாதம் போல பிரபன்ன மந்தாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்தாரம் மந்தாரம் மரத்துக்கு பக்கத்தில் இருந்து நல்லது எண்ணினால் தன்னால் கொட்டுமா. அந்த மந்தார மலையை அனுபவித்து கொண்டு எம்பெருமான் மந்தார மலரை அனுபவித்து கொண்டு மந்தார மலர் மாலை அனுபவித்திருக்கின்ற காட்சியை ரசித்து ஒரு திருநாமம் வச்சிருக்கார் நாரத பகவான்.
இப்போது இன்னும் சொல்லலையே, பாரிஜாதத்தினால் வந்தக்கூடிய சஸ்பென்ஸ் அப்படியே வச்சுட்டியே. ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு சொன்னேன். அதனால் வரக்கூடிய ஒரு விசேஷ லீலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, தருணம் பார்த்து சொல்லணும், அந்த நாம வரும்பொழுது சொல்லணும். இதுவரையும் இந்த பேக்ரவுண்டில் சொன்ன தகவலை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன இந்த பொருள் உங்கள் நெஞ்சில் பதிய ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். மந்தார சுமன கிருப்த மால்யநீதமனாகிரா மந்தார சுமனோ பாஸ்வான் மந்தார ரதிபத் கிட்டேகே. இப்பொழுது இதற்கு தமிழ் வாய்ப்பாடு சொல்லணும். தமிழ் வாய்ப்பாடு என்ன கேளுங்க. செம்பருத்தி பூ மணம் நார வேங்கடம் திகழ்ந்த வேளை. வேங்கடமலை முழுக்க செம்பருத்தி பூவே கமகமன் வாசித்து மலர்ந்து கிடக்குமா. அப்போ ஏன எம்பெருமான் உரை கேட்டே. ஏன எம்பெருமான்னா வராக நயினார். ஏனம்னா தமிழில் பன்றி வராகம் என்று அர்த்தம். ஏனமுனாகி என்று திருமங்கை ஆழ்வார் பாடுவார். அப்படி ஏன எம்பெருமான் உரை கேட்டே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே புரிஞ்சுட்டான், நீ இதை சூட்டுன்னு சொல்கிறாரு. அப்படி மந்தார மலர் மாலைகளை சூட்டி கொண்டு சஞ்சரிக்கக்கூடிய பகவான். அதனால் வராக நயினார் உரை கேட்டே, அதனால் மந்தார மாலை மகிழ்ந்து சூட்டும். மந்தார மாலை இவன் மகிழ்ந்து சூட்டுவான், இவன் சூட்டினவாறே அவைகள் மலரும். இவனுடைய திருமேனி பட்டவுடனே சர்வகந்த சர்வரசகா என்ற எம்பெருமான் திருமேனியில் பட்டோமே என்று மலருமாம். அப்படி மலரக்கூடிய மந்தார மலர்களால் ஆன மாலையை தரித்து கொண்டு சூரியன் உலாவது போல் உலாவக்கூடிய பகவான். இன்னொரு முறை இந்த திருநாமத்தை சொல்கிறேன். நீங்களும் மலர் மாலை அணிந்தவர்களாய், மலர் மாலை அணிந்ததால் கல்யாணத்து போது மனைவி போடுவாள். ஆனால் விஐபி ஆகிட்டால் நிறைய பேர் போடுவாங்க. அடிக்கடி மலர் மாலை அணிபவர்களாக திகழ இந்த திருநாமத்தின் ஜபம் உதவும். எங்கே இருநேன் கலந்து ஜெபியுங்கள். மந்தார சுமனோ பாஸ்வதே நமகா நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.